ஓம் நம சிவாய. சண்முகா சரணம் சரணம். குருவாழ்க, குருவே துணை. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருச்சி ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தின் மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருந்த அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும், அவையிலும் சபையிலும் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, என்ன படிக்கலாம், என்ன படிப்பை தேர்வு செய்யலாம் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது 10th 12th முடிஞ்சு ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் இந்த வீடியோ வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சிபிஎஸ்சியோட ரிசல்ட்ன்றது பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஆனால் 10th பப்ளிக் எக்ஸாமோடது கவர்மெண்ட் இன்னும் வரல, 12th ரிசல்ட்டு இன்னும் வரல. இப்போ மாணவர்கள் டிப்ளமோ படிக்கலாமா அல்லது டிகிரி படிக்கலாமா அப்படின்ற விஷயத்தில் குழப்பத்திலே இருப்பாங்க. பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் சரி. சரி, இது எப்படி ஜோதிடத்தின் மூலியமாக இவர்களுக்கு தீர்வு கொடுக்க முடியுமானா முடியும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தசாபுத்திகள் வழியாக தான் ஜாதகருக்கு நற்பலன்கிறது நடக்கும். அப்போது படிப்புன்ற விஷயத்தில் வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் வலுவாக இருந்துன்னா அவங்களுக்கு படிப்புன்றது வரும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் வலுவாக இருந்துச்சுன்னா அவங்க ஆரம்ப கல்வியை கடந்து வருவாங்க. 4ஆம் பாவகம் நல்லா இருந்துச்சுனாக்கா 10 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நல்லபடியாக படித்து வருவாங்க. 5ஆம் பாவகம் வலுப்பெற்றா யூஜியிலேருந்து பிஜிக்கு செல்வாங்க. 9ஆம் பாவகம் வலுவாக இருந்ததுன்னா பிஜி முடிச்சுட்டு அவங்க பிஹெச்டி பண்ணக்கூடிய அளவுக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதில் டிப்ளமோ படிப்பாங்களா டிகிரி படிப்பாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சுனாக்கா, 5ஆம் இடம் வலு பெறாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிப்பது தான் நல்லது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் பாவம்ன்றது யூஜி பிஜியை சொல்லக்கூடியது. அந்த பாவம் வலுப்பெறாமல் இருந்துச்சுன்னா அவங்க டிப்ளமோ படிப்பை தேர்வு செய்கிறது நல்லது. 5ஆம் பாவத்து அதிபதி 6, 8, 12 மறைவு இருந்தாலும் அவர்கள் டிப்ளமோ படிக்கிறது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நடைபெறக்கூடிய தசாபூத்தி கிரகங்களோட பாவ கிரகங்கள் தொடர்பட்டுச்சுனாலும் அவங்க டிப்ளமோ படிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுன்றது தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதாவது தன் மகனையோ தானோ ஒரு மருத்துவராகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் எல்லாருமே படிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த ட்ரைனிங் சென்டரையும் தேடி அவங்கவுங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நீட் தேர்வில் யார் வெற்றி பெறுவா, அதற்கான காரக கிரகங்கள் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்க்கலாம். அப்போது மருத்துவராகனா மொத்தம் 9 கிரகம்னா தேவை. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, குரு, ராகு, கேது இந்த கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. இதை வந்து செவ்வாய் சனியும் முதன்மையான காரகத்துவமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாமில் நீட் எக்ஸாமில் இவங்க தேர்ச்சி ஆகணும்னா 6ஆம் பாவகமும் இந்த கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்பில் இருக்கணும். நடைபெறக்கூடிய தசாபத்தியில் இந்த கிரகங்கள் தொடர்பில் இருந்துச்சுன்னா தான் அவங்க நீட்டில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6ஆம் பாவகன்றது பார்த்தீங்கன்னாக்கா போட்டித் தேர்வை சொல்லக்கூடியதும் வெற்றியை சொல்லக்கூடியதுமே இந்த 6ஆம் பாவம் தான். இந்த பாவகத்தோட 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம், 4ஆம் இடம் தொடர்பு பெற்றுச்சுன்னா அவங்க நீட் தேர்வில் வெற்றி பெறுவாங்க. மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்புன்றது அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாவங்கள் தொடர்பு இல்லாததுனால தான் அவங்களுக்கு நீட்டு பல வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எழுதினேன், 3 வருஷம் எழுதினேன் அப்படின்ற அமைப்பில் அவங்க கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நீட்டு எழுதியுமே வெற்றி பெற முடியல. இதனால் வந்து காலம்தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இழந்த காலத்தை இறைவனால் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் டிப்ளமோ படிக்கலாம், அல்ல மருத்துவத்தில் நீட்டு எழுதி தான் டாக்டர் ஆக முடியும்னா அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி நீட்டு எழுதாமலுமே மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏஎன்எம், ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங்கு, பிசியோதெரப்பி, நியூட்ரிஷன், பிஃபார்ம், ஃபார்ம் டி, பயோமெடிக்கலு, பயோசயின்ஸு, மெடிக்கல் லேப் இதெல்லாம் நீட்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரோபதி, யோகி சயின்ஸுங்கிறதுமே நீட் எல்லாமே மருத்துவம் சார்ந்த படிப்புகளாக தான் இருக்குது. இதையுமே படிக்கலாம் மாணவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தசா நடத்தக்கூடிய கிரகம் வலுவாக இருந்தால் அவங்க டிகிரி படிக்கலாம், இல்லைனா டிப்ளமோவே படிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, நீட் தேர்வு எழுதுகிறோம், எங்களுக்கு பயமாக இருக்குது, இவங்க வந்து வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எளிய ஒரு பிரார்த்தனை எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இஷ்டமான தெய்வ கோயில்களுக்கு போகல துவாரபாலகர்னு இருப்பாங்க. அந்த துவாரபாலகர்களை வணங்கி நீங்கள் வந்து தேர்வுக்கு போகிறது நல்லா இருக்கும். அந்த இறைவனை வழிபட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, சரி இந்த மருத்துவத்துறை இல்லாமல் மற்ற படிப்புகளுக்கு எப்படி கொண்டு போகலாம், இல்லை என்ன படிப்பு படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, புதன் சூரியனும் சேர்ந்துருந்தா இவங்க
அட்மின் படிப்பு படிக்கலாம். புதனும் சந்திரன் சேர்ந்தா கேட்டரிங், உணவுத்துறை சார்ந்து, டூரிசம் சார்ந்த படிப்புகள் படிக்கலாம். புதன் செவ்வாய் சேர்ந்ததுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, டேட்டா சயின்ஸு, மெடிக்கல் சயின்ஸு, வக்கீல், சிவில் தொடர்பான படிப்புகளை படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதே புதன் ஆட்சி பெற்று இருந்துச்சுனாக்கா ஜேர்னலிசம், ஆடிட்டிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏரோநாட்டிக்கல், சிஏ, ஐடி, சட்ட படிப்புகளை படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதே புதன் குரு சேர்ந்துருதுன்னா பேங்கிங்கு, டீச்சிங் லைனு, ஃபினான்ஸ் லைனு, மேனேஜ்மெண்ட்டு, எம்பிஏ, சிஏ படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கிரக அடைவுகள் இருந்தால் படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து புதன் சுக்கிரன் ஆட்டோமொபைல் படிக்கிறது நல்லா இருக்கும், ஆர்கிடெக்ட் படிக்கிறது நல்லா இருக்கும், ஷிப்பிங் படிக்கிறது நல்லா இருக்கும். புதன் சனி இது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் துறைக்கு எந்த விதத்திலும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதே புதன் ராகு கேதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி ஃபீல்டு நல்லா இருக்கும். EEE டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, ஏஐஇ, இன்ஜினியரிங்கு, பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் மைன் ஆர்ட்ஸ்ன்றதும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிண்டிங் டெக்னாலஜி நல்லா இருக்கும், ரோபோட்டிக் படிப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.